அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத எத்தனையோ விதமான வேண்டுதல்கள் விருப்பங்களும் இருந்திருக்கும். அதெல்லாம் நிறைவேறுவதற்காக நீங்கள் எவ்வளவோ நாட்கள் வழிபாடு செஞ்சுருப்பீங்க, பரிகாரம் செஞ்சுருப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கைமேல் பலன் கிடச்சிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய கர்ம வினைகள் காரணமாக தாமதம் ஆகும். ஆனால் தாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு வெறுத்து போயிடாதீங்க. செஞ்ச பரிகாரம் என்றைக்குமே பலன் கொடுக்காமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது பேங்க்கில் போட்ட பணம் மாதிரி. கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிசல்ட்டு வட்டியோடு சேர்த்தே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்கள் மற்ற நாட்களில் அப்படி வேண்டுதல் வச்சு முன்ன பின்ன ஆனாலும் சில சக்தி வாய்ந்த நேரங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட நேரங்கள்னு சொல்லலாம். அதில் ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தில் ஒரு முறை, சில மாதங்களில் 2 முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை சொல்லலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரம்மாவினுடைய நட்சத்திரம். அதே போல் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள்னு பார்க்கும்போது கிருஷ்ண பரமாத்மா. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தை கெட்டவங்க கைக்கு போகாமல் காப்பாற்றி எப்போதுமே தன்னுடைய ஒரு அரவணைப்பில் வச்சுருக்கிறதுனால இது கிருஷ்ணருக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய மயில்பீலியில் மறைச்சி வச்சுருப்பார். இப்போ கிருஷ்ணர், பெருமாள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். அவங்களுக்கு உரிய கிழமைன்னு பார்க்கும்போது புதன் மற்றும் சனிக்கிழமையை சொல்லலாம். இந்த முறை நமக்கு ஏப்ரல் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் சனிக்கிழமை நாள்லேயே வருதுங்க. அற்புதமான பலன் தரக்கூடியதுன்னே சொல்லலாம். மேலும் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தினுடைய கடைசி அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நமக்கு பங்குனி மாதம் கடைசி மாதம். அதனால் இதில் வர அபிஜித் நட்சத்திரம் இந்த வருஷத்தின் கடைசி நட்சத்திரம். அதாவது தமிழ் வருஷத்தில் இது கடைசி நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். அதில் இது இன்னொரு சிறப்பும் வாய்ந்ததாகவே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது நமக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய 2வது அபிஜித் நட்சத்திரம். பங்குனி மாதத்தின் முதல் தேதியே நமக்கு அபிஜித் நட்சத்திரத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இது பங்குனியில் வரக்கூடிய 2வது அபிஜித் நட்சத்திரம். எப்போதுமே சில விசேஷமான நட்சத்திரம் ஒரே மாதத்தில் 2வது முறை வரும்போது அந்த செகண்ட் டைமுங்கிறது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திதிகளுக்கும் பொருந்தும். ஸோ எப்படி பார்த்தாலும் இது பெஸ்ட்டு தான். ஏற்கனவே இந்த நாளில் செய்கிற மாதிரி 3 பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடையில் தீபம் ஏற்றுங்க, இதன் மூலமாக பணம் சேருன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இந்த நேரத்தில் தங்கம் சேருவதற்காக செய்கிற மாதிரி ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முறை அபிஜித் நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பலன் கிடைக்கணும்னா இந்த கலரில் புடவையோ சுடிதாரோ போட்டுக்கோங்க, மேலும் இந்த ஒரு வரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியும் போட்டிருப்பேன். மேலே சொன்ன 3 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நாளைய நாளில் நீங்கள் இப்போ கேலண்டரில் இருக்கிற வாக்கிய பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா காலையில் 11 மணி 1 நிமிஷத்துலேருந்து 11 மணி 25 நிமிஷம், அதுதான் பார்த்திங்கன்னா அந்த 24 நிமிஷம். இதே திருக்கணித பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படிங்கும்போது மதியம் 1 மணி 27 நிமிஷத்துலேருந்து 1 மணி 51 நிமிஷம் இந்த நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா சூட்சமமான இந்த திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்து கூட நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த 2ல் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பணம் சேருவதற்கான பரிகாரம் தான். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நான் ஒரு பொருள் சொல்கிறேன். அந்த ஒரு பொருளை நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கிறீங்கங்கும் போது நீங்கள் போகும்போதே கொண்டு போயிருங்க, சரிங்களா? வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே போயிட்டு இந்த வாக்கிய பஞ்சாங்க டைமோ திருக்கணித பஞ்சாங்க டைமோ இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமில் நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இது முழுக்க முழுக்க பணவரவுக்கான பரிகாரம் தான், சரிங்களா? சரி, இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அதிகப்படியான நேர்மறை சக்தி கொண்டது. அதே போல் நல்ல ஒரு பணவசிய பொருள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் இது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இன்றளவுலையுமே பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் இந்த பச்சை கற்பூரம் கலந்து தான் தீர்த்தமாகட்டும் நிவேதனமாகட்டும் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. மேலும் அவருடைய அந்த தாடை பகுதியில் எப்போதுமே இந்த பச்சை கற்பூரத்தை தடவி வச்சுருப்பாங்க. திருப்பதியில எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே
வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த நறுமணம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இத்தகைய சக்தி வாய்ந்த இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம மற்ற கிழமைகளில் பயன்படுத்தினாலுமே நமக்கு பலன் வந்து கிடைக்கும் தான், கிடைக்காதுன்னு சொல்லலை. இருந்தாலும் சனிக்கிழமை நாளில், அதாவது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாளில், திருவோணம் இருக்கக்கூடிய நாளில் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இது ஒரு சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ 5 ரூபாயோ 1 ரூபாயோ ஏதாவது ஒரு சில்லறை காசு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 24 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு இடம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிக்கோங்க. அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இடது கையில் இந்த பச்சை கற்பூரத்தையும் இந்த 5 ரூபாய் காசையும் வந்து வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். 4 திசைகள்லேருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன், என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது, இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம். அல்லது ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு சொல்லலாம். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி இந்த மாதிரி சொல்லலாம். ஐ எம் ரிச், ஐ எம் மில்லினியர் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம். இல்லைனா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு ஃப்ரேஸுங்க. இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, 24 நிமிஷமும் நீங்கள் வந்துட்டு இதை சொல்லலாம். சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு நிறைய பணம் சேர்ற மாதிரியும் உங்களுடைய பண தேவை பூர்த்தியான மாதிரியும் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் வந்து பண்ணலாம். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு ஃப்ரேஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நான் அப்படியே சொல்லி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. plenty, count, reach, count, save, count, give. plenty, count, reach, count, save, count, give. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவிட்ச் வேர்டுமே பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வந்துட்டு பலன் கொடுத்துரும். இங்கே எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றா வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போது இந்த 24 நிமிஷமும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, எழுதுகிற அளவுக்கு டைம் இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு கூட இருக்கலாம். இப்படி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நான் இப்போ எப்படி ஸ்க்ரீனில் கேபிட்டல் லெட்டரில் தானே கொடுத்துருக்கேன், அது மாதிரி கேபிட்டலில் தான் நீங்கள் எழுதணும். நடுவில் அந்த சின்ன சின்ன ஹைஃபனையும் வந்துட்டு போட்டுக்கணும். சொல்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக எப்பவும் போல் வந்துட்டு சொல்லிக்கலாம். சரி, சொல்லி முடித்தாச்சு. இப்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த காசையும் நம்மளுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த அபிஜித் நட்சத்திரம் வர வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கிறது நல்லது. இப்போ அடுத்த அபிஜித் நட்சத்திரத்தப்போ இந்த காசை நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி எதாவது வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். ஆனால் 1 மாதம் வரைக்கும் இந்த காசையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் வந்துட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு துணியிலையோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ மடித்து கூட வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது அபிஜித் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய 4வது பரிகாரம். இன்னும் 1 மட்டும் இருக்கும், அது நான் உங்களுக்கு நாளை காலையில் வந்துட்டு கொடுக்குறேன். இந்த 5ல் எது உங்களுக்கு விருப்பமோ அதை 1 மட்டும் நீங்கள் செய்யுங்க. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த பதிவு குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.